இன்றைக்கி பன்னீர் சில்லி சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தயிர், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்துட்டு தடவிட்டு இந்த பன்னீர்லாம் அதில் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே கேப்சிகம், ஆனியன் ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி ஸ்டெம் இருக்கு இல்லையா, அது மட்டும் போட்டுட்டு கூடவே இந்த கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம தேவையான அளவு இந்த வெங்காயத்துக்கெலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு கூடவே டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி சாஸ் இதெல்லாம் இருந்தால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.